ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு. ஸோ சாப்பாடு முள்ளங்கி சாம்பார் தோசை மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அனுப்பிச்சிட்டு அப்படியே உடனே வந்து மாடிக்கு போயிட்டு துவைக்க போகலான்னு போனோம். அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு அம்மா வந்து கிளாத் வாஷ் பண்ணாங்க, கூடவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு. இங்கெல்லாம் நிறையா வாக்கிங் பண்ணிகிட்டே இந்த காலம்லாம் இருக்குது. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை நான் எடுத்துகிட்டேன். அண்ட் தென் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசிக்கல. ஸோ 4:30 ரேஞ்சு தான் ஃபுட் எடுத்துட்டேன். லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு பிரேக்காக ப்ரெட் பஜ்ஜி அம்மா பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ரெடி ஆகியாச்சு. எங்கன்னா ஹஸ்பண்ட் வந்தாச்சு 7:30க்கு. சரி கிளம்பலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடம்புல ஒரு ரவுண்டு சும்மாவாச்சும் ஒரு ரவுண்ட் போயே ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து லென்ஸ் கார்ட் போகணும். என்னோடய கிளாஸ் அண்ட் ஃப்ரேம் மட்டும்தான் உடஞ்சிருக்கான கிளாஸ் சூப்பராக இருக்குது. அப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா முடியாதுன்ட்டாங்க. சரி ஓகேன்னு ரத்னா கண்ணாடி கல்பனா ரோட்டில் இருக்குது, அங்கே போய் நான் வந்து கொடுத்துட்டேன். நாளைக்கு தான் டெலிவரி ஆகும். கண்ணாடி இல்லைன்னா கண் அரைக்குறையாக தான் தெரியும். ஸோ எப்படியோ அதை வச்சே மேனேஜ் பண்ணி கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிடலாம், கூட இருக்கிறாரில்ல ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கணேஷ் டிபார்ட்மெண்ட் வழியில் அந்த பக்கமே ரோட்டில் போயிட்டு வந்தோம். பன்னீர் ரோட்டில் போயிட்டு திரும்பி வந்து இங்கே குல்ஃபி ஷாப் இருந்தது ஃபஸ்ட் கிரைக் நியரில். அங்கே வந்து சாகி குலாப் அண்ட் தென் மேங்கோ மலாய் வாங்கினோம். 80 rupees. இது ஒரு மினி வ்ளாக்லேயே போட்டிருக்கேன். அண்ட் தென் டேரெக்டாக சந்த ரோட்டில் விட்டோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டேரெக்டாக தள்ளி ரோடு பக்கம் வந்தேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 9:30 தான். ஆனால் நல்லா க்ரௌடாக இருக்கும். ஷாப்ஸ் மோரால்லஸ் வந்து நான்வெஜ் ஷாப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். சரி பாலத்தை இறங்கணுன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா வந்தது. என்ன சாப்பிட்லாம், சாண்ட்விச் பீஸா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக ஏவிஎம் சென்ட்ரலுக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நல்லா மினி ஷாப்ஸாக தள்ளுவண்டி கடை நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது இங்கே வேணாம் அப்படின்னு திரும்பிட்டு இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கடை வச்சுருந்தாங்க. முதல் மாதிரி இல்லை, இப்போ நிறையா கடை வந்துடுச்சு. இங்கே வந்து தள்ளுவண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது, கேஃபு. இங்கே வந்து சாண்ட்விச் மட்டும் வெஜ்ஜு சாண்ட்விச் மட்டும் ஆர்டர் பண்ணோம். 70 rupees வந்துச்சு. சரி சாப்பிட்டு அப்போவே கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே தான். நான் கோயம்புத்தூர் ட்ரை பண்ணதுக்கு இதுக்கு ஓகே தான். அப்புறம் ஆரியபவன் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு வாங்கினோம். இங்கே வந்து லட்டு அண்ட் தென் வந்து காரம் எல்லாம் வாங்கிக்கி 320 பக்கம் வந்துச்சு. ஓகே வாங்கி முடிச்சுட்டு சும்மா ஒரு எஸ்கேபி வீதி வழியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இதை சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை கடை, அந்த தள்ளுவண்டிக்கு பக்கத்தாலேயே ஒரு தோசை கடை இருந்தது. அந்த சாண்ட்விச் சாப்பிட்றது பக்கத்துலேயே இருந்தனால அங்கேயே தோசை, காளான் ரோஸ்ட்டு, ஒரு 3 இட்லி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வந்து கற்பம்பூச்சி தலை அம்மா வீட்டில் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து அப்படி சின்ன பூச்சி எது இருந்தாலும் சரி இந்த ஹிட் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நிறைய செத்து இருந்தது அடுத்த டே. அவ்வளோதான் காய்ச்சி இப்படி தான் எங்கள் சண்டே